ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மெயினான மெட்டீரியல் வந்து ஃபோம் ஷீட் தான். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஃபோம் ஷீட் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து 0.8 mm திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபோம் ஷீட் எங்கே வாங்கினேன்ற ஒரு வெப்சைட் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து நான் கிராஃப்டர்ஸ் கார்னர் வெப்சைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 2 or 3 hours கழிச்சு எனக்கும் ஃபோம் ஷீட் வேணுன்றதுக்காக நான் அந்த சைட்குள்ளே போகும்போது அந்த ஃபோம் ஷீட், அதாவது அந்த ஐவரி கலர் ஃபோம் ஷீட் வந்து சோல்ட் அவுட்டுன்னு வந்துருச்சு. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் ஸ்டாக்கில் வரல. ஸோ இன் ஃப்யூச்சரில் அது ஸ்டாக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ வேறு இப்போதைக்கு எங்கே ஃபோம் ஷீட் கிடைக்குன்றது எனக்கும் தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃபோம் ஷீட் லிங்க் அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ எனக்கும் என்ன ஆன்சர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்பிட்வீனில் வேறு எங்கேயாவது எனக்கு அந்த ஃபோம் ஷீட் கிடைச்சிச்சின்னா, ஸோ அது எங்கே கிடைக்குன்ற பிளேஸ் அப்படி இல்லைன்னா லிங்க்கு எது இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோவில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை வியூவர்ஸ் யாருக்காவது இந்த ஃபோம் ஷீட் கிடைக்கிற லிங்க் அப்படி இல்லைனா பிளேஸ் தெரியும்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை கமெண்ட்டை பின் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாஸ்மின் பட் செய்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு 4 x 4 cm அளவு இருக்க ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதாவது டயகனலாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அது ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆக மடிங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே 4ஆக மடிச்சுட்டு அதாவது மடிக்கும் போது நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அது வந்த பிறகு ஓப்பன் சைடை வந்து நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள். அந்த மாதிரி பெட்டல்ஸ் வரையணும். ஸோ க்ளோஸ்டு சைட் கீழே இருக்க மாதிரி ஓப்பன் சைடு மேலே வச்சு இந்த பெட்டல் வரைஞ்சி அந்த அவுட்லைனை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜாஸ்மின் பட் செய்கிறதுக்கான அவுட்லைன் டெம்ப்ளேட் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து 8 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இந்த பேப்பர் கட்டிங்கை வந்து ஒரு கார்ட்போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஸோ கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கானது இல்லாமல் நார்மலாக இந்த நோட் புக்ஸோடைய கார்ட்போர்டு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தின்னானது. அதில் வந்து இந்த ஃப்ளவரோட பேட்டர்னை வரைஞ்சிட்டு அந்த அவுட்லைன்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெம்ப்ளேட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபோம் ஷீட்டில் இந்த கார்ட்போர்டோட அவுட்லைனை நம்ம டூத்பிக்கால் வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃப்ளவராக தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் இந்த டெம்ப்ளேட் கட் பண்ணும்போது நம்ம இதை வந்து 3 சைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வந்து எப்போவுமே வந்து அது 4 cm தான் இருக்குதான்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு அவுட்லைன் வச்சு கட் பண்ணும்போது நம்ம அந்த பேட்டர்னோட சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு உள் சைடாகவே கட் பண்ணுங்கள். பென்சில் மார்க்குக்கு வெளியே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் தான் நம்மளோட ஃபோம் ஷீட்லேயும் நம்ம இப்போ டூத்பிக்கில் வந்து அந்த இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறோம்ல, அந்த லைனை வந்து உள்ளே கட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் இந்த வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த அடையாளத்தை வெளியே வச்சு அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் பெருசாகிடும். இதை வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் பண்ணும்போதே எனக்கு ஃப்ளவர் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி, அதாவது நம்ம இதை வந்து 3 times ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அப்போ வந்து அந்த பட் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போ நான் 4 cm சொல்லியிருக்கேன்னு வைங்களேன், நீங்கள் வந்து அதாவது இந்த மாதிரி மிஸ்டேக் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 3.5 cm வச்சு நீங்கள் இந்த பேட்டர்னை மேக் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு அதை கட் பண்ணி வரும்போது வேணால் கொஞ்சம் அது கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்போ ஃப்ளவர் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம ஒரு 1.5 cm அகலம் இருக்க மாதிரி அந்த ஃப்ளவருக்கு ஒரு ஸ்டெம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ லென்த் வந்து ஒரு 2 cm இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு அந்த ஸ்டெம்முக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் அடிக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு ஆயில் பேஸ்டல் கலரு அப்படி இல்லைன்னா சாஃப்ட் பேஸ்டல் கலர்ஸ், இது 2த்துல எது இருந்தாலும் அதை வந்து 2 கலரை மிக்ஸ் பண்ணி ஸ்பாஞ்சால் நம்ம அந்த ஸ்டெம் பகுதிக்கு கலர் பண்ணி விட்டுறணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து லெமன் எல்லோ அண்ட் லைட் க்ரீன் கலரு. ஸோ இது 2த்தையும் வந்து நல்லா ஸ்பாஞ்சால்
அந்த தண்டு பகுதிக்கு கலர் பண்ணி விட்டுறேன். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அயர்ன் பாக்ஸில் வந்து இந்த 2 பார்ட்ஸையும் சூடு பண்ணி எடுக்கணும். ஸோ அயர்ன் பாக்ஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சு தான் இது பண்ண முடியும். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஃபோம் வந்து சுருங்கி போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு 1 செகண்ட் வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஜாஸ்மின் பெட்டல்ஸ் கேர்ல் ஆகி கிடச்சிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் இந்த பட் செய்கிறது. இதுக்கு ஒரே ஒரு பெட்டலே போதும் நமக்கு பட் செய்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பட்ஸோட சென்டரில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி சேர்த்து பிடிக்கணும் அப்படியே மொத்தமாக. அதாவது அந்த பேஸ் வந்து நசுங்காத மாதிரி இப்படி குமிஞ்ச மாதிரி பிடிங்க அந்த பட்ஸை. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த க்ளூகன் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துலலாம் அதை அப்படியே ஒட்டிடும். நெக்ஸ்ட்டு ஒட்டாத பெட்டல்ஸ் இருக்குதுன்னா அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி திரும்ப ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி, அதாவது அந்த பட் ஷேப்லேயே வர மாதிரி நீங்கள் அதை ஒட்டி வைக்கணும். ஸோ இது கொஞ்சம் பார்த்து பண்ணினீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில், அதே போல் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ஹாட் க்ளூ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ராப் யூஸ் பண்ணி அதை பெட்டல்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நிறையா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கையும் சுடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளவரும் லைட்டாக மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் நான் இப்போ இன்னொரு பட்டும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஸ்டெம்மை ரெடி பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கலர் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டெம் பகுதியை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடாக அந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு மடிச்சிடுங்க. மடித்து விட்ட பிறகு அதை பார்த்து பண்ணிக்கோங்க, கை சுடும். ஸோ அதை மடித்த பிறகு அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் லைட்டாக அந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க மடித்து. அதுக்கப்புறமா நல்லா ரோல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நமக்கு நம்மளோட ஸ்டெம் வந்து கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பண்ணின பிறகு நம்ம அந்த ஜாஸ்மின் பட்டோட பேஸில் இந்த ஸ்டெம்மை அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்ம ஜாஸ்மின் பூ வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்டெம்மை பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸ் வந்து இப்போ ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து 4 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர், ஸோ இந்த 3 சைஸ்லேயும் வந்து நான் அந்த ஜாஸ்மின் பட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சென்டிமீட்டர்ஸ் வந்து மாற்றும் போது நமக்கு பட்ஸோட சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ நம்ம இந்த சென்டிமீட்டரோட அளவை மாற்றி நமக்கு தேவையான சைஸில் வந்து இந்த பூக்களை செஞ்சுக்கலாம். ஸோ சின்னதுலேருந்து பிக் சைஸ் வரைக்கும் நம்ம இந்த ஜாஸ்மின் பட்ஸ் செய்ய முடியும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பட்ஸு செஞ்சு உங்களுக்கு அதை வந்து ஒரு பூச்சாரம் மாதிரி கட்டியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ நான் இங்கே ஒரு 40 ஃப்ளவர்ஸ் வச்சு கட்டியிருக்கேன். அது வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.